Hello friends, I am teacher Vasan. We went, நாங்கள் சென்றோம் to a beautiful hill station. ஒரு அழகான hill stationக்கு last summer. போன சம்மருக்கு அப்படின்னு அர்த்தம். போன சம்மர் லாஸ்ட் சம்மர் அப்படின்னா கடந்த கோடை காலம். போன சம்மரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா என்னது? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் சொல்லலாங்களா? சரி, கடந்த கோடை காலத்தில் நாங்கள் ஒரு அழகான மலை பிரதேசத்திற்கு சென்றோம். அப்புறம் the weather there, அங்கு வானிலை was இருந்தது. எப்படி? வெரி கோல்ட், ரொம்ப குளிராகவும், அண்ட் மிஸ்டி. மிஸ்டி அப்படின்னா மூடு பனி, அதாவது பனிமூட்டம் நிறைய இருக்கும் இல்லையா, அதுதான் மிஸ்டி. மிஸ்டி அப்படின்னா மூடு பனி நிறைந்த பனிமூட்டம் அப்படின்னு அர்த்தம். அங்கு வானிலை மிகவும் குளிராகவும் மூடு பனி நிறைந்தும் இருந்தது. சரி, we stayed அப்படின்னா ஸ்டே பண்றது. ஸ்டே இதோட பாஸ்ட் ஸ்டேடு. we stayed அப்படின்னா நாங்க ஸ்டே பண்ணோம் in a cozy cottage. COZY. கோசி அப்படின்னா இதமான, வசதியான அப்படின்னு அர்த்தம். காட்டேஜ் அப்படின்னா ஒரு சின்ன குடிசை வீடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வீடு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? நியர் த ஹில்ஸ் அப்படின்னா மலைகளுக்கு அருகில். we stayed in a cozy cottage near the hills. நாங்கள் மலைகளுக்கு அருகில் ஒரு இதமான சிறிய வீட்டில் தங்கினோம். I woke up early. நான் சீக்கிரமாகவே எழுந்தேன். எதுக்கு? டு see, பார்ப்பதற்கு. எதை? த சன்ரைஸ், சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக நான் சீக்கிரமாகவே எழுந்தேன். வேக் அப் இதோட பாஸ்ட் woke up. சன்ரைஸ் அப்படின்னா சூரிய உதயம். சரி, we walked அப்படின்னா நாங்கள் நடந்தோம். த்ரூ அப்படின்னா த்ரூ, வழியாக, மூலமாக. லஷ் கிரீன் அப்படின்னா செழித்த பசுமையான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? செழிப்பான பசுமை, செழித்த பசுமையான. டீ எஸ்டேட்ஸ் அப்படின்னா தேயிலை தோட்டங்கள். நாங்கள் பசுமையான தேயிலை தோட்டங்களின் வழியாக நடந்தோம். லஷ் கிரீன் அப்படின்னா செழிப்பான பசுமை. எஸ்டேட்ஸ் அப்படின்னா தோட்டங்கள், பண்ணைகள். ஆச்சுங்களா? சரி, த வியூ ஃப்ரம் த மவுண்டன் டாப். த மவுண்டன் டாப் அப்படின்னா மலையின் உச்சி. ஃப்ரம் த மவுண்டன் டாப் அப்படின்னா மலையின் உச்சியிலிருந்து. த வியூ அதாவது காட்சி. வாஸ் இருந்தது. எப்படி? பிரெத் டேக்கிங், பிரமிக்க வைப்பதாக. அதாவதுங்க பிரெத் டேக்கிங் அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு அழகான காட்சியை நம்ம வாழ்க்கையில பார்க்காத அழகான காட்சியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளை மறந்து பார்த்துட்டு இருப்போம். மூச்சு விடுறது கூட தெரியாது இல்லையா? அதுதான் பிரெத் டேக்கிங். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். பிரெத் டேக்கிங் அப்படின்னா மலையின் உச்சியிலிருந்து தெரிந்த காட்சி பிரமிக்க வைப்பதாக இருந்தது. சரி, அடுத்தது. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். we traveled, நாங்கள் பயணம் செய்தோம். இதுல on a small toy train, ஒரு சின்ன பொம்மை ரயில்ல. இது டாய் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டாய் ட்ரெயின் அப்படின்னா அப்படியே இந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற டாய் ட்ரெயின் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த மலைப்பகுதிகளில் ஓடும் சின்ன ரயில் தான் டாய் ட்ரெயின். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஐ wore, நான் அணிந்தேன். எ திக் வூலன் ஸ்வெட்டர். வூலன் அப்படின்னா கம்பளி. எ திக் வூலன் ஸ்வெட்டர் அப்படின்னா ஒரு திக்கான கம்பளி ஸ்வெட்டரை. ஆல் டே, நாள் முழுவதும். நான் நாள் முழுவதும் ஒரு கனமான கம்பளி ஸ்வெட்டரை அணிந்தேன். சரி, ஓகே, அடுத்தது. we drank, நாங்கள் குடித்தோம். என்னது? ஹாட் டீ, சூடான டீ. while enjoying the scenery. சீனரி அப்படின்னா இயற்கை காட்சி அப்படின்னு அர்த்தம். மனசுல வச்சுக்கோங்க. WHILE இது தமிழுக்கு ஏற்ற மாதிரி பொழுது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு செயலையும் செய்வது. அதாவது டீ குடிச்சுக்கிட்டே அந்த இயற்கை காட்சிகளையும் ரசிச்சோம். அதை சொல்றதா இருந்ததுன்னா இப்படிதான் பேசணும். we drank hot tea while enjoying the scenery. இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டிருந்த பொழுதே நாங்கள் டீயும் சாப்பிட்டோம், டீயும் குடிச்சோம். ஆச்சுங்களா? சரி, ஓகே. we captured, நாங்கள் படம் பிடித்தோம் அப்படின்னு அர்த்தம். மெனி மெமரிஸ், பல நினைவுகளை, நிறைய மெமரிஸ். இன் அவர் கேமரா, எங்களுடைய கேமரால நாங்கள் பல நினைவுகளை எங்களது கேமராவில் படம் பிடித்தோம்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFs-ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.